விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உனக்கு தான் நான் மத்தைய பத்தி நல்லா தெரியும்ல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற டென்ஷன்ல யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க தயாரா இல்ல. ஆனா அக்கா, ஷியாம போய் ஸ்ருதி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன வயசுல இருந்து கல்யாணத்தை பத்தி எத்தனை கனவு கண்டிருப்ப. ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல அம்மாவோட சுண்ணியை எடுத்துக்கிட்டு அதை நீ புடவை மாதிரி கட்டி பாப்பல்ல. அதெல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்குக்கா. ஆனா என்னோட கனவெல்லாம் எப்படி நிறைவேறும்னு நான் எப்பவும் நினைச்சதே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, முதல்ல எனக்கு காதல் வரும், அப்புறம் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் ஜொலிக்கும், எல்லா இடத்துலயும் அவர் மட்டும்தான் தெரிவாரு. அவர் என் முன்னாடி வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி தோணும். நாலா பக்கமும் சிரிப்பு சத்தம், அப்புறம் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த மாதிரி எந்த நினைப்பும் எனக்கு வரலக்கா. அப்புறம் அக்கா, நான் இதுவரைக்கும் ஷாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு பார்த்ததே கிடையாதுக்கா. என்ன ஸ்ருதி, நீ எப்பவும் கனவு கனவுன்னு பேசுற. ஸ்ருதி, என்ன கொஞ்சம் பாரு. நீ ஷாம அந்த இடத்துல வச்சு பார்த்தது இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நீ எங்க போய் தேட முடியும்? நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையன் எங்க இருக்கானோ, உன்னோட ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி ஒருத்தன் எங்க இருக்கானோ? சரி, அப்படி யாராவது இருக்காங்களா என்ன? சொல்லு ஸ்ருதி, அப்படி யாராவது இருக்காங்களா? தயவு செஞ்சு நிறுத்துங்க அஸ்வின். சொன்னா கேளுங்க. அவனை கொல்ல போறீங்களா? ஆமா, கொன்னுடுவேன். எவ்வளவு தைரியம் தான் உன் கையை பிடிச்சிருப்பா. பாத்தியா, இந்த பொண்ணு அழகா இருக்கா, உனக்கு சரியான ஜோடி. சரி, அவளை விடு. இந்த பொண்ணுக்காத ஹலோ ஹாய் சொல்லு. மா ப்ளீஸ். அஜய், எதுக்காக தேவையில்லாம இப்ப நீ என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்க? சரி சரி விடு. இந்த பொண்ணுங்களுக்கு பாய் பாய் சொல்லிடலாம். இது ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக். அனாமிகா, மதுலிகா, அதுலிகா, இவங்கள பார்த்தாவது ஸ்மைல் பண்ணு. மா ப்ளீஸ், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். ஏன்? அப்புறம் இந்த மாதிரி பொண்ணுங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா எந்த மாதிரி? ஹலோ ஹாய் பாய் பாய், இவங்க ஒன்னும் சாதாரணமான பொண்ணுங்க கிடையாது. இந்த சீதா இருக்காளே, இவகிட்ட நல்ல நிறைய குணங்கள் இருக்கு. இவளுக்கு நல்ல பேரு இருக்கு தெரியுமா? அப்புறம் இந்த கீதா இருக்கா பாரு, இவளுக்கு பியூட்டி கான்சியஸ் அதிகம். அவ ஸ்கின்ன பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா?
அப்புறம் இந்த அனாமிகா இருக்காளே, இவ நம்ம வீட்டுக்கு வந்தா 24 கேரட் கோல்டே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தான். ஏன்னா இவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பஜார்ல கோல்ட் ஷோரூமே இருக்குன்னா பாத்துக்கயே. ஏதாவது ஒரு பொண்ணுக்காவது ஹலோ ஹாய் சொல்லேன் கண்ணா. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பேசினா கூட கல்யாணம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் தீபாவளி வேற வரப்போகுது. கல்யாணத்துக்கான ஜுவல்லரிய ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். அம்மா, தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வேளை ஜுவல்லரி வேணும்னா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இந்த பொண்ணோடைய அப்பாவுடைய ஷோரூமுக்கு போங்க. அங்க போய் ஜுவல்லரிய வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்காக என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அஜய், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குள்ள நீ பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? அத்தை, நான் வேலைக்கு போக போறேன். என்ன ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்கற? உன் அப்பாவோ உடம்பு சரியில்லாம இருக்காரு, இந்த நேரத்துல நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கற? இங்க பாருங்க அத்தை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க, மருந்து வாங்க எல்லாத்துக்குமே பணம் தேவையில்ல. சரி சரி, ஓ விருப்பப்படி எதையோ செய்யி. சரி, வழிவிடு, நான் போகணும். அக்கா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீங்க அப்பாவை கவனமா பாத்துக்கங்க. சரி ஸ்ருதி, அப்பாவோட போனை நீ வச்சுக்க. வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடு. அஜய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? இதுவும் தெரியும் உனக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கும்னு. அக்கா, அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி அவ மிஸ் சென்னை, மிஸ் சொசைட்டி இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்கக்கா. அவ நல்ல பொண்ணா இருக்கணும், ரொம்ப சாதாரணமா இருக்கணும். அவ எல்லாரையும் கவனமா பாத்துக்கணும். அவ ரொம்ப பாசமா பேசணும், சாதாரணமா இருக்கணும், அப்புறம் அழகா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா பிரியா மாதிரி. அஜய் தம்பி, இப்ப நீ வளரிட்ட. பிரியாவா? ஆமாக்கா. அதான பார்த்தேன். ஆல்ரெடி நீ பொண்ணு செலக்ட் பண்ணிட்டேனா? அப்புறம் உங்க அம்மா பாக்குற பொண்ணெல்லாம் உன் மனசுக்குள்ள எப்படி வர முடியும்னு சொல்ல சான்ஸே இல்ல. அப்படின்னாக்கா சொல்லிடவா? உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். தீபாவளிக்காக வீட்டை சுத்தம் செய்றாங்க போல இருக்கு. அட, என்ன இப்படி வேலை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க யார் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அஸ்வின் மட்டும் உங்களை இப்படி பார்த்தாரு, வாட்னு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அட, அந்த அஸ்வினுக்கு சோம்பேறிங்கன்னா சுத்தமா பிடிக்காது. எழுந்துருங்க. எனக்கு அவரு இங்கதான் இருக்காருன்னு தோணுது. இப்ப நீ என்ன சொன்ன?
ஸ்ருதி சின்னா, இப்ப நீ ஸ்ருதி என்ன சொன்ன? ஒன்னு சொல்லுவ சின்னா, ரொம்ப தேங்க்ஸ். நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா? உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி தீபாவளி நேரத்துல ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுவாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த வேலையை செய்யாம இருப்பேனா? அதுவும் இல்லாம நான் இங்க இருக்கிறதா நல்லது. போன வருஷம் ஒர்க்கர்ஸ் யாரும் வேலையை கரெக்டா செய்யல. ஹலோ, சொல்லுங்க அத்தை. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு பண்டிகை நாள். அத்தை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ வீட்டுக்கு திரும்பி வரும்போது கொஞ்சம் பூ, ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிக்க. என்ன, சாதாரணமா இந்த பண்டிகைக்கு எல்லாரும் தங்கம் அது இதுன்னு வாங்குவாங்க. சரி, நாம என்ன செய்யறது? நமக்கு தான் பணம் இல்லையே. அத்தை, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் சரியா கேட்கல. ஹலோ ஸ்ருதி, உனக்கு காது கேட்கலையா? ஸ்ருதி, உன்னோட அப்பா எப்படி இருக்காரு? என்ன? உன்னோட அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டேன். நல்லா இருக்காரு. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஏ ஸ்ருதி, பேசாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, சொல்லுங்க. இவ்ளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்ல, வெயி. பேசுறதே காதுல வெயி. பிரியா, சீக்கிரமா இந்த பொரியலை செஞ்சு முடி. அப்புறம் உப்பு சரியா இருக்கான்னு பாத்துரு. கடைசியில இந்த கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுடு. என்ன? ஆஹா, இப்ப அவ உன்னை உள்ள போன்னு சொல்றா. ஆனா நெக்ஸ்ட் டைம் இவ உன்னை பிடிச்சிக்கிட்டானா அதுக்கப்புறம் விடவே மாட்டா. உங்களை மாதிரி ஏழை வீட்டு பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இனிமே நீயும் உன்னோட தங்கச்சி கிழிஞ்ச புடவையும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, ஞாபகத்துல வச்சுக்க. நட்டுப்புறம் இது கொஞ்சம் பாரு. அன்னைக்கு உன் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்தாங்கல்ல, சிக்கன் கறி ஒர்க்காக. நல்லா இருக்குல்ல? பரவாயில்லையே. அட, இது அஜோட ரூம்ல மேட்ச் ஆகும். குடு. இதை நான் கொண்டு போய் அஜோட ரூம்ல வச்சுட்டு வரேன். சரி, நான் போய் என்னோட போர்வையை கொண்டு வரேன். ஓபி கிட்ட கொடுத்து வாஷ் பண்ண சொல்லலாம். ஓகே? சாதாரணமா இந்த பண்டிகையில தங்கம் வைரம்னு வாங்குவாங்க. நமக்கு தான் அந்த அளவுக்கு பணம் இல்லையே. சரி விடு. அந்த ஆடை இங்கதானே எங்கேயோ பார்த்தேன். எங்க போச்சு?
எப்படி உடைஞ்சது? இது உன்னோட ஃபேவரட் வேஸ் தானே சின்னா? அக்கா நான் தான் அதை தெரியாம தட்டிட்டேன். இது ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்லை. பிடிக்கலங்கிறதால உடைச்சிட்டியா? ஓம் பிரகாஷ் இதை க்ளீன் பண்ணுங்க. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, உங்களோட மோதிரம் அப்புறம் வளையல் இதை தானே கொண்டு வரணும். இல்ல இது மட்டும் இல்ல, நெக்லஸ் செட்டும் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்ல, இயரிங்ஸ் எல்லாம் மறந்துடாத. எனக்கு உண்மையிலே எல்லாம் ஃபர்கட் ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்னென்ன கொண்டு வரணும் சொல்லுங்க. இந்தாங்க. அக்கா, நாம டைமண்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம்ல? ஸ்ருதி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. நான் ஓம் பிரகாஷ் கிட்ட சொல்லி வர வைக்கிறேன். அது எதுக்கு? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே சொல்லிடுங்களேன். கிழிஞ்ச புடவை வீட்ல கூட இன்னைக்கு பண்டிகைல்ல? இல்ல அது அட ஸ்ருதி, பரவாயில்ல சொல்லுங்க. ஓம் பிரகாஷ், அது வந்து எனக்கு எதுவும் வேண்டாம். ஒருவேளை அப்படி உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா மிஸ் சம்கோ டிடர்ஜென்ட் ஒரு 20 பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. பண்டிகை நாள் அன்னைக்கு எல்லாரும் தங்கம் இல்லனா வெள்ளி வாங்குவாங்க. நீ என்னடா டிடர்ஜென்ட் பவுடர் வாங்குற? 20 பாக்கெட்டா? மிஸ் சம்கோ டிடர்ஜென்ட் தான் வாங்கிட்டு வரணும், வேற எதுவும் வேண்டாம். இந்தாங்க காசு வாங்கிக்கோங்க. 20 பாக்கெட் டிடர்ஜென்ட்? இன்னைக்கு எத்தனை கிழிஞ்ச புடவையை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு துவைக்க போறியோ? ஹலோ, நான் மனோரமா தான் ஸ்பீக்கிங். இந்த பேப்பர்ல ஒரு ஆட் வந்திருக்கு. நமக்கு நல்ல நேரமா இருந்தா அந்த மிஸ் சம்கோ டிடர்ஜென்ட் பாக்கெட்ல வெள்ளி காசு இருக்குமா, அது நமக்கு கிடைக்கும். இது பாருங்க. ஆனா ஒருவேளை கிடைக்கலன்னா? ஒருவேளை கிடைக்கலன்னா பரவாயில்ல, விடுங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ஒரே நாள்ல வாங்கின மாதிரி இருக்கும். நஷ்டம்லாம் கிடையாது. சரி வாங்க லாவண்யா, உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு நான் சொல்லி தரேன், வாங்க. ஆமா தாயே, எனக்கு இதுல கண்டிப்பா வெள்ளி காயின் கிடைக்கணும். இதுல இல்ல. இதுதான் கடைசி பாக்கெட். இல்ல இல்ல இல்ல, என்னால இது முடியாது. லாவண்யா, நீங்களே இதை திறந்து பாருங்க. கம் ஆன் நாட்டுப்புறம், ப்ளீஸ் நீ ஓபன் பண்ணு. பி பிரேவ். எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னது இது? இந்த பாக்கெட் முன்னாடியே டேமேஜ்டா இருக்கு. இதுல இருந்த வெள்ளிக்காயினை முன்னாடியே யாராவது திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கிழிஞ்ச புடவைக்கு நேரம் நல்லா இருக்கா, நேரம் நல்லா இருக்கான்னு. ஸ்ருதி, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, நாம வேற வாங்கிக்கலாம். இல்ல வேண்டாம் அஞ்சலி, இந்த பாக்கெட்ல காயின் கிடைச்சா ஓகே, இல்லனா விட்டுருங்க. இதுல வெள்ளி காயின் இருக்கணுமா?
என்னாச்சு? நாட்டுப்புறம், இதுல 1 ஃப்ரீ சில்வர் காயின் கிடைச்சதா இல்லையா? ஒண்ணு இல்ல, இதுல 2 காயின் இருக்கு. எனக்கு 2 வெள்ளி காயின் கிடைச்சிருக்கு. Yes. அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பண்டிகை நாள் அதுவுமா எனக்கு வெள்ளி காயின் கிடைச்சிருக்கு. ஓம் பிரகாஷ், சொல்லுங்க சார். இதை கொண்டு போய் அங்க வச்சிரு. அப்புறம் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. சரிங்க சார்.